சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஜெனரல் டாபிக்ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்த ஆமா சார். இதுல பிபிடி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்ததுல புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமா அதுல சார். வந்து என்னன்னா கொஸ்டின் என்னங்க, நீங்க வந்து வெல்த்தியா? ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர். ஓகே. ஓகே. நம்ம நீங்க பணக்காரனா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆமா. நீங்க வெல்த்தின்னு நீங்க ஃபீல் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? ஓகே. ஓகே. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்கவங்களுக்கு அவங்கவங்களோட எவ்வளவு கார்பஸ் தேவைப்படணும்ன்றது ஃபர்ஸ்ட் தெரியணுங்க. கண்டிப்பா சார். ஆமா. அப்பதான் நாங்க அதை நோக்கி நம்ம வந்து நமக்கு ஒரு எஸ்ஐபி பண்றதுங்க, லம்சம் பண்றது, அடிஷனல் பர்ச்சேஸ் பண்றது. ஓகே, இந்த கார்பஸ் நான் சேர்த்தா ஓகே, இது வந்து என்னால லைஃப கொண்டு போக முடியும்ன்றது தெரியணும் இல்லைங்களா? என்ன கோல் டெஸ்டினின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா, ஃபர்ஸ்ட். அந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த எவ்வளவு நமக்கு எவ்வளவு கார்பஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே சார். சோ ஓகே. இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகுங்க. ஓகே. ஓகேங்களா? சோ அது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குங்க. ஓகே சார். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல பாருங்க. டிபிக்கல். ஓகே சார். ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, ஆக்டிவ் இன்கம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இந்த ஆக்டிவ் இன்கம் வந்து எப்போ வந்து ஒரு பாசிவ் இன்கம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுதோ ஓகே. ஓகே. ஃபார் ஆல் யுவர் நீட்ஸுங்க. நீங்க வந்து நம்மளோட லைஃப் நடத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான முக்கியமான எக்ஸ்பென்சஸ் பிளஸ் உங்களுக்கு அதை உங்களுக்கு ஆசைப்பட்டு விரும்புற லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கூட இருக்கட்டும்ங்களேன், எல்லாத்தையுமே கண்டிப்பா. ஒரு பூர்த்தி செய்யற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் ரெடி ஆகணும். கண்டிப்பா சார். ஆமா. இந்த பாசிவ் இன்கம்னு நம்ம எதை சொல்ல வரோம்னா ஓகே. அது வந்து ஒரு ரெண்டல் இன்கமா கூட இருக்கலாங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இல்ல வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டாவும் இருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இருந்து நமக்கு வர பே அவுட் ஏதாவது ஒரு மோட்ல ஓகே சார். ஓகே. உங்களுக்கு வந்து இன்கம் வருது. வேறஸ் நீங்க வந்து ஒரு நம்ம ஆக்டிவா இருக்கும் போது நம்ம ஒர்க் பண்றோம். ஒரு ஓகே. பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாத டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாசிவ் இன்கம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் நமக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அந்த கார்பஸ் நம்ம சேர்த்துட்டோம்னா ஓகே. ஓகேங்களா, அது வந்து மல்டிபிள் அசெட்ஸ்ல கூட இருக்கலாங்க. சிங்கிள் அசெட்ன்றது கிடையாதுங்க. மல்டிபிள் அசெட்ல இருந்து நமக்கு வந்து பல வழியில நமக்கு ஒரு இன்கம் வருது. நம்ம வந்து ஆக்டிவா நம்ம வந்து கண்டிப்பா ஓடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் நம்ம பண்றோம் பாத்தீங்களா? கண்டிப்பா சார். நம்ம பேஷனை அப்பதான் நோக்கி போலாம். ஆமா, அப்பதான் நம்ம வந்து வெல்த்தின்றத அந்த இது ரீச் ஆகிறோங்க. இந்த ஓகே. அந்த கார்பஸ் தான் நமக்கு என்னன்றது தெரியணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தாங்க சேவிங்ஸ். ஓகே. கண்டிப்பா. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு இன்கம் வருங்க. ஆமா சார். அதுல வந்து நமக்கு வந்து முக்கியமான செலவுகள்லாம் இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் போக எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டு மீதி இருக்கிறத தான் நம்ம சேவிங்ஸ்னு பண்றோம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஆக்சுவலா அதோட பெட்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவே கொஞ்சம் ரீஒர்க் அவுட் பண்ணோம்னா இன்கம் ஓகே. எல்லாரும் வந்து நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்க்கணும். அந்த கார்பஸ் அந்த வெல்தி கார்பஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதை ஆமா. சேர்க்கணும்னா ஓகே. ஃபர்ஸ்ட் இன்கம்ல வந்து சேவிங்ஸ்ங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த கோல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருப்போம். நமக்கு எவ்வளவு பணம் சேர்க்கணும் அப்படின்னு மாசம் மாசம் எவ்வளவு சேர்க்கணும்ன்றதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். அப்ப ஆமா. அதுக்கு முடிஞ்சா அதை பண்ணிட்டுங்க ஃபர்ஸ்ட். மீதி ஓகே. இருக்கிறதுல நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வரோம்னு வச்சுங்களேன். ஓகே அப்போ சார். அந்த எக்ஸ்பென்சஸ்ல ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்டான எக்ஸ்பென்சஸ்க்கு தான் போகும். கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வேணா நம்ம வந்து அடிஷனலா கொஞ்சம் லக்ஸரி எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ணலாம். ஆமா. நம்மளோட பர்சனல் லக்ஸரி எக்ஸ்பென்சஸ்க்காக. ஆமா. இது ஓகே சார். வந்து பியூரா செல்ஃப் டிசிப்ளின் தாங்க. அதனால இந்த ஃபார்முலா வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களே தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும். கண்டிப்பா. ஓகே. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டுங்க. ஓகே சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெல்த்துக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க அசெட்னு எதெல்லாம் நினைக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணுங்க. அப்பதான் அவங்களோட ஆக்சுவல் வெல்த் இன்னைக்கு டேட்ல என்னன்றது தெரியுங்க. ஓகேங்களா? ஓகே. அதுல வந்து அவங்க கொடுக்க வேண்டிய எல்லா லைபிலிட்டிஸ் எல்லா லோன்ஸும் அவங்க வந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகே. அப்ப நெட்டா இருக்கிறது தான் அவங்களோட அசெட்டுங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்தது வந்து மூணாவது வந்து தான் நம்ம நிறைய வீடியோஸ்லயும் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஃபார்முலாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எவ்வளவு நம்ம நிறைய அந்த கார்பஸ் நம்ம ஒரு வேல்யூ வச்சிருப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஆமா. இவ்வளவு தான் வெல்த்தின்னு ஃபீல் பண்றதுக்கு நமக்கு பாசிவ் இன்கம் வந்து மேட்ச் பண்ணணும் ஒரு ஆக்டிவ் இன்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். அதுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமா இன்னைக்கு தேதியில நம்ம ஒரு டிசிப்ளினா சேவிங்ஸ் மோர் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ் கொண்டு வரோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அத வந்து எவ்வளவு காலகட்டம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வைக்கிறோம். ஓகே ஏன்னா சார். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நம்ம எப்பயுமே இன்டரப்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு 1 or 2, 3 இயர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அப்புறம் ஓகே. தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அதுல இருக்கிற கார்பஸை வச்சு வேற ஏதாவது ஒரு லக்ஸரியா ஒரு ஐட்டம் நம்ம வந்து அப்போ உங்களுக்கு மைண்ட்ல வர்றது வந்து வாங்கலான்ட்டுங்க ரிடம்ஷன் கொடுத்துருவாங்க. ஆமா. அத பிளான் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ கண்டிப்பா. இதுல நம்ம பாயிண்ட் என்ன சொல்ல வரோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு பிளான்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் டிசிப்ளினா எவ்வளவு லாங்கரா கொண்டு போறோமோ ஓகே சார். அந்த அளவுக்கு அப்பதான் நம்ம வந்து ஆக்சுவலா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க பார்க்க முடியுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து இது வந்து மார்க்கெட்டை பொறுத்து இருக்குங்க பியூரா.
கண்டிப்பா அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன லோவரா வச்சுட்டுங்க, மார்க்கெட் வந்து ஹையர் ரிட்டர்ன் குடுத்ததுனால நம்ம டார்கெட் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ரீச் பண்ண போறோம். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ அதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாருமே டார்கெட் அமௌண்ட்ன்னு ஒண்ணு வைக்கணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன் நானு. இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஒரு 1 crore சேர்க்கணும்னு உங்க மைண்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்பதான் நம்ம வந்து எல்லாமே ஒரு கால்குலேஷன்ல கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து எவ்வளவு டுவர்ட்ஸ் சேர்க்கணும், எவ்வளவு நமக்கு பாசிபிலிட்டி கார்பஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம எவ்வளவு எஸ்ஐபி அமௌண்ட் பண்ணணும், ஓகே. ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்ன்றதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா. அப்போ நம்ம வந்து ஒரு 1 crore தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். ஓகே. அதுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து ரொம்ப சேஃபர் சைடுங்க. நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் கேட்டகரி ஃபண்ட் மாதிரி வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஓகே சார். ஓகேங்களா? அதுல வந்து 10% கிடைக்குதுன்னா, ஓகே. ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷ காலத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா கூட மாசம் மாசம் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு பண்ணணும்னா ரூ. 13,060 பண்ணணுங்க மாசம் மாசம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு ஃபிகர் நமக்கு தெரியுது பாத்தீங்களா? ரூ. 13,000 வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணுங்க. கண்டிப்பா. அப்போ இந்த கால்குலேஷன் இல்லைன்னா நிறைய பேர் மைண்ட் செட்ல எப்படின்னா ₹1,00,00,000 சேர்க்கணும்ன்றது மைண்ட்ல இருக்குங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ₹5,000 தான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஆனா அவங்களால கண்டிப்பா பாசிபிலிட்டி இல்லாதவங்க சொல்ல வரலைங்க நான். ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேவிங்ஸோ இல்ல எஸ்ஐபி பண்றவங்க பாத்தீங்கன்னா ₹1000 பண்றவங்களும் ஓகேங்க. அதுதான் நம்ம வந்து 2-3 வீடியோக்கு முன்னாடி ஒருத்தர் கார் துடைக்கிறவரோட எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லைங்களா? ஆமா. ₹1000 பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமா சார். சோ அவரே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது ரியலைஸ் பண்ணிட்டுங்க, அவரால ₹5000 முடியும்னு சொல்றாரு. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதுவும் இல்லாம ஸ்டெப் அப் பண்ணணும், வருஷம் இன்கிரீஸ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்காருங்க. கண்டிப்பா. அந்த ரிட்டர்ன்ஸ் அந்த அக்யூமுலேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு. ஆமா. பவர் ஆஃப் இன்வெஸ்டிங்க புரிஞ்சதுக்கு அப்புறங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்ப நார்மல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 crore டார்கெட் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஏன்னா நமக்கு நிறைய வர கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 crore பத்தி சொல்லுவாங்க. சார் நான் எப்ப சார் ரீச் ஆக முடியும்? எனக்கு ஒரு 1 crore ரீச் ஆகணும்னா நான் எவ்வளவு பண்ணணும்? எவ்வளவு காலத்துக்கு பண்ணணும்ன்றாங்க. ஓகே சார். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இப்ப 10% ஏன்னா கம்மியான பர்சன்டேஜ்ல வச்சோம்னா தான் நமக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அந்த கார்பரேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம ரீச் ஆக போறோம். அவ்வளவுதாங்க. கான்செப்ட் சிம்பிள். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு இந்த ஒரு 10% நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா ₹13,000 பண்ணணும். ஆமா. கண்டிப்பா ஓகேங்களா? சார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இது கண்டினியூ பண்றோம் இல்லைங்களா? டாப் அப் எஸ்ஐபி மாதிரி வருஷத்துக்கு வந்து ₹1,300 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம்னா, ஓகே சார். ஓகேங்களா? 10%. ஆமா. அப்போ இன்க்ரீஸ் பண்றோம் 10% ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 கோடி ரீச் பண்ண வேண்டிய இடத்துல ₹1.6 கோடி ரீச் பண்ணிருப்பீங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதனால நமக்கு வந்து இதுல பவர் ஆஃப் அந்த டாப் அப் எவ்ரி இயர் நம்ம பண்ணணும்ன்றது புரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா நமக்கு வந்து சம்பளத்துல இன்கிரிமெண்ட் வரலாங்க. நமக்கு வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வரலாம். ஓகேங்களா? ஆனா எஸ்ஐபி மட்டும் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்லயே கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். ஆமா. கண்டிப்பா. அத மட்டும் நம்ம அப்படியே வச்சிருப்போம். ஆமா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்றோம் இல்லைங்களா போர்ட்ஃபோலியோவ. அப்போ நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி பிளான் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க வந்து அந்த 20 வருஷம் கூட கண்டினியூ பண்ண தேவையில்ல. உங்களோட டார்கெட் அமௌண்ட் என்ன 1 crore தான் இல்லைங்களா? இந்த டாப் அப் பண்றதுனால நீங்க வந்து லெஸ் தென் 17 இயர்ஸ் அந்த கோலை ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? இது 10% ரிட்டர்னுங்க. இதே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்குது மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும். ஏன்னா இண்டெக்ஸே 12 இருந்து 13% கொடுக்குதுங்க. நம்ம வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கும்போது அதோட ஆல்பா ஜெனரேட்டிங் ஃபண்ட்ஸ்ல தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? ஒரு 2% 3% ஆல்பானா கூட 13% இண்டெக்ஸ் கொடுக்கும்போது ஆல்பால 2% வச்சீங்கன்னா கூட 15% கிடைக்கும். அந்த 15%க்கும் இந்த 10% பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸுங்க. அப்போ என்னன்னா இந்த 1 crore வந்து ஒரு 17 வருஷத்துக்கு ரீச் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா மச் இயர்லியர் உங்களால 15-14 வருஷத்துக்குள்ள கூட நீங்க ரீச் பண்ணலாம். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ இது வந்து கண்டிப்பா எல்லாரும் அந்த டாப் அப் எஸ்ஐபிய பிளான் பண்ணிக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லீங்களா? ஆமா சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா அடிக்கடி நம்ம ஒரு ஸ்கீம் விட்டு இன்னொரு ஸ்கீம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்ஐபி வந்து அடிக்கடி உங்களால கண்டினியூ பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்டார்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? 3 மாசம் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம், 6 மாசம் பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை ஃபாலோ பண்றேன்ட்டுங்க ஓகே சார். ரொம்ப டீடைலா மார்க்கெட்ல இறங்கி இப்ப எலெக்ஷன்ல நடக்குது, வாலட்டிலிட்டி நடக்குது. இப்ப நான் வந்து ஓரளவுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேல பண்ணுங்க இல்லைங்க இப்ப நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் மார்க்கெட் திரும்ப கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் த மார்க்கெட்னும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா, அது யாருனாலையும் கரெக்டா மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நிறைய பேர் அது மாதிரி வெயிட் பண்ணிட்டீங்க டிலே தான் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல வந்து ஒரு எஸ்ஐபி வந்து இன்னைக்கு இது பண்ணிட்டீங்க ஒரு 6 மந்த்தோ இல்ல 1 இயர் டிலே பண்ணோம்னா அதோட பவர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேல்யூல சேஞ்ச் இருக்கும்.
ஓகே சார். ஓகே சார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டுங்க, இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட், இன்ஃப்ளேஷன். இது நிறைய வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி பேசியிருப்போம். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? எல்லாருமே என்னன்னா நமக்கு வந்து அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுல வந்து ஒரு மார்க்கெட் ரிஸ்க்ன்னு இருக்கு, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதை அவாய்ட் ம். பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு போர்ஷனாவது, அதாவது 10% இல்ல 20%ஆவது அவங்களோட போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணுங்கன்ற அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்துங்க அந்தந்த இன்வெஸ்டர். ஓகே சார். இது ஓகே. ஏன் இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு ஈக்விட்டி தான் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. ஸோ இதோட இந்த இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க சார். சார் இன்னொரு டவுட் சொல்லுங்க சார். முடிச்சிடாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். இது என்ன டவுட்னா, இது வந்து டெக்னிக்கலான ஒரு விஷயம் தான். இதை நான் தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதை தெரியுமான்றத உங்ககிட்ட கேட்கணும் இதை ஓகே பத்தி. ஓகே சொல்லுங்க சார். சார் இது வந்து எப்பவுமே எல்லா ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸிட் லோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆமாங்க. ஓகேவா சார்? இந்த எக்ஸிட் லோடு 1 இயர் டைமும் கொடுத்துடுவாங்க. ஆமா. சோ அதுக்கு வந்து எல்லா ஃபண்ட் ஹவுஸ்க்கும் 1% 1% தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சது. ம் இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப ஒரே ஃபண்ட் ஹவுஸ்க்குள்ள நம்ம ஸ்விட்ச் இன் பண்றோம் இல்ல எஸ்டிபி பண்றோம் அப்படின்னா, அப்ப இந்த எக்ஸிட் லோடு கண்டிப்பா அதுக்கு எக்ஸிட் லோடு வருமா வராதா சார்? அது ஓகே சார், நல்ல கொஸ்டின்ங்க அது. இப்போ வந்து ஒரே ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல நீங்க சேம் ஏஎம்சிக்குள்ளேயே ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீம் மாறுறீங்க, சேம் போலியோ நம்பருக்குள்ள மாறுறீங்கன்னா எக்ஸிட் லோடுன்றது அப்ளிகபிள்ங்க. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டு அந்த ஸ்கீமுக்கு போகாது. ஓகே. ஓகே ஆனா சார். உள்ள நடக்கிற இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் கூட பாத்தீங்கன்னா, அது சேம் லைக் உங்களோட ரிடம்ஷன் எப்படி மெத்தடுங்களோ அதே ப்ராசஸ் தான். அந்த வருஷத்துக்கான ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இந்த எக்ஸிட் லோடு அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகல அவங்க சொல்றாங்கன்னா, ஏன்னா அது ஸ்கீம் டு ஸ்கீம் மாறுங்க. இப்போ நம்ம ஓகே. ஜென்ரலிஸ்டிக்கா நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு அளவுக்கு அந்த ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா, அந்த 1% வச்சிருப்பாங்க, 1 இயர் மினிமம் இருக்கணும்ன்றதுங்க ஜென்ரல். ஓகேங்களா? ஆமா சார். ஸோ ஆமா. அது என்னன்றதை அவங்கவுங்க அந்த ஸ்கீம்ல பாத்துக்கணும், எதுக்கு அந்த எக்ஸிட் லோடுங்க. அது கண்டிப்பா இந்த நீங்க கேட்குற மாதிரி ஸ்விட்ச் பண்றதுக்கும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். ஓ எஸ்டிபிக்கும் இது அப்ளிகபிள் தான். ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே. ஏன்னா இது ரொம்ப டவுட்டா இருந்துச்சு எனக்கு. எக்ஸிட் லோடு எதுக்கு நம்ம போடுறாங்க, எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ சார். அதான் நெக்ஸ்ட் வந்து அந்த டிலே இன் இன்வெஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்செப்டோட திரும்ப வந்து நான் உங்களை கால் பண்றேன் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ரைட் சார். ரைட் சார். தேங்க்யூ சார்.